ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைமண்ட் ஷேப்ல ஒரு செக்மேட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதை பார்த்திருக்கீங்களா? அண்ட் நீங்க பிளைண்ட் ஃபோல்ட் செஸ் விளையாடும் போது 3 வாட்டி உங்களுடைய குயினை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா? அண்ட் முக்கியமா நிறைய பேர் கூட பிளைண்ட் ஃபோல்ட் விளையாடும் போது பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு விளையாடுறது பாத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் ரேரான விஷயம் தான். இந்த எல்லா அம்சங்களும் சேர்ந்த ஒரு சூப்பரான கேம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது உங்கள் செஸ் வாசம். சோ இந்த கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேம் பாத்தீங்கன்னா 1918ல அலெக்சாண்டர் ஆல்கினால பிளைண்ட் ஃபோல்டடா விளையாடப்பட்ட கேம் தான். இதுல மொத்தமா 6 பிளேயர் கூட விளையாண்டுருக்காரு. இதுல முக்கியமான ஒரு கேம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேம்ல அலெக்சாண்டர் ஆல்கின் பாத்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒயிட் வந்து E4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப E5, இப்ப பிஷப் C4, இது வந்து பிஷப்ஸ் ஓப்பனிங். இப்ப நைட் F6 D3, இது பிஷப் ஓப்பனிங்ல. இப்ப வந்து பெர்லின் டிஃபென்ஸ். இப்ப அலெக்கின் பாத்தீங்கன்னா C6 புஷ் பண்றாரு. இப்ப குயின் E2, இப்ப பிஷப் E7. ரெண்டு பேருமே அவங்களுடைய பீசஸை இந்த இடத்துல நேச்சுரலா டெவலப் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஒயிட் வந்து F4 புஷ் பண்றாரு. F4 புஷ் பண்ணதுமே சென்டர் பானை வந்து சேலஞ்ச் பண்றாரு. இந்த இடத்துல அலெக்கின் பாத்தீங்கன்னா D5 புஷ் பண்றாரு. இப்ப E takes D5, இந்த இடத்துல E takes F4 ப்ளே பண்றாரு பிளாக். E takes F4 நீங்க சப்போஸ் ப்ளே பண்றதுக்கு பதிலா இந்த இடத்துல C takes D5 ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பிளாக் வந்து இந்த பிஷப் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த பொசிஷன்ல இந்த பிஷப்பை நான் கேப்சர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்சர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நைட் போகும். இந்த பொசிஷன்ல இப்ப பிளாக் உடைய பிஷப் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. அதனால இப்ப G takes F6 பிளாக் ப்ளே பண்ணி ஆகணும். G takes F6 அப்புறமா பிளாக் உடைய பான் ஸ்ட்ரக்சர் பாருங்க, செமையா டேமேஜ் ஆயிடுச்சு. அண்ட் பிளாக்கு பாத்தீங்கன்னா சென்டர் பான் கண்ட்ரோலே கிடையாது. அண்ட் இந்த பானும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓவர் புஷ் ஆயிடுச்சு. சோ இதுல இருந்து பிளாக்கால வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா கேம் வந்து லீட் பண்ண முடியாது. என்னதான் இது வந்து ஒரு டிராயிஷான பொசிஷனா இருந்தாலுமே கடைசி வரைக்கும் இந்த பான் ஸ்ட்ரக்சர் வந்து பிளாக்கு வந்து டேமேஜா தான் இருக்கும். சோ அதையும் தாண்டி ஓகே, இந்த பொசிஷன்ல வந்து பிளாக் வந்து நான் பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிக்கிறேன், நான் வந்து ஒயிட்டோட குயினை வந்து த்ரெட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணாருன்னா சிம்பிளா வந்து இந்த பிஷப்பை வந்து டேக் பண்ணிக்கலாம் ஒயிட். இப்ப இந்த குயினை டேக் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் இந்த குயினை டேக் பண்ணிக்கலாம். இந்த குயினை டேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எல்லா கேப்சர்ஸ்க்கு அப்புறமா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கு. இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பீஸை வச்சு ஒயிட் வந்து சிம்பிளா கேம் வந்து பினிஷ் பண்ணிடலாம். அதனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஆல்கின் வந்து C takes D5 வந்து ப்ளே பண்ணல. அவர் இன்ஸ்டெட் என்ன பண்ணிருக்காரு, E takes F4 ப்ளே பண்ணிருக்காரு. சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா E takes F4 வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இப்ப பிளாக் வந்து என்னதான் பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாலுமே நம்ம இந்த இடத்துல வந்து அழகா கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல நீங்க திருப்பி ஃபர்தரா பானை கேப்சர் பண்ணீங்கனாலும் பிஷப் டெக்ஸ் B7 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் டெக்ஸ் B7 மூலமா இந்த பானுக்கு ஒரு த்ரெட் இருக்கு. பிளாக் உடைய டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். பிளாக் வந்து ரொம்பவே சீக்கிரமா அவருடைய அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனாலதான் ஒயிட்டாலையும் இந்த இடத்துல வந்து பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணி ஒரு பெரிய டெம்போவை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒயிட் என்ன ப்ளே பண்றாருன்னா பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. இப்ப அலெக்சாண்டர் ஆல்கின் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேசல் பண்றாரு. இப்ப ஒயிட் வந்து அவருடைய நைட்டை வந்து டெவலப் பண்றாரு. ஆக்சுவலா அவருடைய நைட் வந்து D2ல போறாரு. இந்த இடத்துல D2ல போறதுக்கு பதிலா உங்களுடைய நைட்டை நீங்க வந்து C3லே போட்டுக்கலாம். உங்களுக்கு நைட் C3 பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் டெவலப்பிங்கான ஸ்கொயர். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல நீங்க நைட் D2 போட்டதுக்கு அப்புறமா இந்த நைட்டுக்கு வந்து சென்டர்ல பெரிய ஸ்கோப்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பிளாக்கோடைய நைட் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நைட் வந்து பெருசா வந்து ஒன்றும் பண்ண போறது கிடையாது. இந்த நைட் வந்து வெளியில வந்து ஆகணும். பட் எனிவே இந்த கேமை பொறுத்த வரைக்குமே இப்ப நைட் D2 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல ஆல்கின் வந்து C takes D5 ப்ளே பண்றாரு. C takes D5 இப்ப ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து சேஸ் பண்றாரு. இந்த பிஷப் வந்து இப்ப ஒரு ஸ்டெப் பேக்வர்ட் போறாரு. இந்த இடத்துல ஆல்கின் பாத்தீங்கன்னா A5 புஷ் பண்றாரு. சோ இந்த A5 உடைய இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு பிளைண்ட் ஃபோல்ட்லயே வந்து கரெக்டா கால்குலேட் பண்ணிருக்காரு. இந்த இடத்துல ஒயிட் வந்து தப்பு பண்ணிட்டாருன்னா பிளாக் ஃபர்தரா அவருடைய ஏ பானை புஷ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல ஒயிட் கரெக்டா ப்ளே பண்ண வேண்டிய மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஏ பானை புஷ் பண்ணி இந்த பானை வந்து பிளாக் பண்ணணும். பட் இந்த இடத்துல ஒயிட் வந்து அதை கோட்டை விட்டுட்டாரு. ஒயிட் வந்து C3 ப்ளே பண்றாரு. C3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஆல்கின் பாத்தீங்கன்னா அவருடைய ஏ பானை ஃபர்தரா புஷ் பண்றாரு. ஏ பானை ஃபர்தரா புஷ் பண்ணி இந்த பிஷப் வந்து சேஸ் பண்றாரு. இப்ப பிஷப் எக்ஸ் பான்லாம் ப்ளே பண்ண முடியாது. எனிவே இந்த ரூக் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால பிஷப் வந்து பேக்வர்ட் தான் போய் ஆகணும். பிஷப் பேக்வர்ட் போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பானை ஃபர்தரா புஷ் பண்றாரு. இப்ப திருப்பி நீங்க பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய இந்த பான் வந்து ஐசோலேட் ஆயிடும். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த சென்டர் பானும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. சோ எப்படி இருந்தாலுமே ஒயிட் உடைய பான் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல டேமேஜ் ஆகும். அதனாலதான் இந்த இடத்துல பிளாக் வந்து ஃபர்தரா A3 ப்ளே பண்றாரு. சோ அலெக்சாண்டர் ஆல்கின் பாத்தீங்கன்னா பிளைண்ட் ஃபோல்ட்லயே இந்த மாதிரியான பான் மூவ்ஸ்லாம் வந்து தெளிவா கால்குலேட் பண்ணிருக்காரு. இந்த இடத்துல ஒயிட்டால ஆப்வியஸா இந்த பானை கேப்சர் பண்ண முடியாத ஒரு ரீசனால B3 ப்ளே பண்றாரு. B3க்கு அப்புறமா இப்ப ரூக் E8, இந்த இடத்துல ரூக் E8 ப்ளே பண்ணி ஒரு பெரிய த்ரெட்டை வந்து கிரியேட் பண்றாரு. ஏன்னா இந்த ரூக் வந்து இப்ப குயினையும் கிங்கையும் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அலட்சியமா ஒயிட் வேற ஏதாவது மூவ் ப்ளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அழகா பிஷப் D6 இந்த மாதிரியான மூவ்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் D6 மூலமா நம்ம இப்ப வந்து ஒயிட்டோடைய குயினை வந்து வின் பண்ணிடலாம். அதனால ஒயிட் இந்த இடத்துல என்ன பண்ணிடுறாருன்னா குயின் சைட் கேசல் பண்ணிடுறாரு. குயின் சைட் கேசல் பண்றதும் பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு பெரிய டேஞ்சர் தான். ஏன்னா இந்த இடத்துல பிளாக்கோடைய இந்த பான் வந்து இந்த ஸ்கொயரை வந்து செமையா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு.
இந்த இடத்துல இப்ப அலெக்சாண்டர் ஆல்கின் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு. அதாவது அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து B4ல போடுறாரு. சோ எல்லாருமே இங்க என்ன நினைக்கலாம்னா, ஓகே நம்ம பிஷப் எடுத்துட்டு வந்து இங்க இந்த ஸ்கொயர்ல போட்டு இந்த பிஷப் வந்து நம்ம வின் பண்ணிக்கலாமே. ஏன்னா இப்ப குயின் வந்து அட்டாக்ல இருக்கு. ஆப்போனன்ட் வந்து குயின வந்து காப்பாத்தும்போது நம்ம இந்த பிஷப் வின் பண்ணிக்கலாமே நீங்க நினைக்கலாம். இது வந்து ரொம்ப நார்மலான பிளேயர்ஸ் வந்து திங்க் பண்ணக்கூடிய விஷயம். சிம்பிளா நம்ம குயின் F2ல போட்டு இந்த பிஷப் வந்து நம்ம காப்பாத்திக்கலாம். அதனால எப்பவுமே நம்ம வந்து ஒரு டிஸ்கவரான ஒரு அட்டாக் கொடுக்கும்போது நம்மளுடைய பீஸ வந்து ஒரு கரெக்டான ஸ்கொயர்ல போடணும். இந்த இடத்துல பிஷப் B4 தான் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஸ்கொயர். ஏன்னா பிஷப் B4 மூலியமா நம்ம இந்த C3 பானை வந்து அட்டாக் பண்றோம். இந்த C3 பான் ஒரு வீக்கான பான். பிளஸ் இந்த C3 பானை நம்ம கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டயகனல ஃபுல்லா நம்ம வந்து சூப்பரா ஆக்குபை பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒயிட்டோடைய கிங்கும் இங்க தான் இருக்கிறாரு. ஒயிட்டோடைய கிங்க நம்ம ஃபியூச்சர்ல அட்டாக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஆப்வியஸா பிளாக்கோடைய ரூக் வந்து ஒயிட்டோடைய குயின் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த குயினை காப்பாத்தி தான் ஆகணும். அதனால இந்த இடத்துல ஒயிட் வந்து குயின் F2 ப்ளே பண்றாரு. இப்போ பிஷப் டெக் C3 ப்ளே பண்றாரு. பிஷப் டெக் C3 மூலமா இப்போ இந்த பிஷப் வந்து இந்த டயகனல் கிடைச்சிருச்சு பாருங்க. இந்த பிஷப் வந்து இங்க சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்ல இந்த பானும் பாத்தீங்கன்னா இந்த B2 ஸ்கொயரை வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒயிட் வந்து பிஷப் G5 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து பின் பண்றாரு. இந்த இடத்துல பிளாக் வந்து நைட் C6 ப்ளே பண்றாரு. அவருடைய இன்னொரு நைட்டை வந்து இப்ப டெவலப் பண்றாரு. இப்ப நைட் GF3 லாஸ்ட் மைனர் பீஸா ஒயிட் வந்து டெவலப் பண்றாரு. இந்த இடத்துல ஒயிட்டால இந்த நைட் எல்லாம் கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா பிஷப் டெக்ஸ் F6 இங்க அவைலபிளா இருக்கு. பிஷப் டெக்ஸ் F6 மூலியமா இந்த பிஷப் ஸ்டில் இந்த டயகனல தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. உங்களால பானெல்லாம் வச்சு பிளாக் பண்ண முடியாது. திருப்பி நம்ம பிஷப் டெக்ஸ் D4 ப்ளே பண்ணிக்கலாம். திருப்பி இந்த டயகனல் இங்க இந்த பிஷப் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இந்த நைட்டும் இந்த பிஷப் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப குயினுக்கும் ஒரு அட்டாக். சோ எனிவே இந்த நைட்டை வந்து ஒயிட்டால கேப்சர் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒயிட் வந்து அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை வந்து டெவலப் பண்றாரு. நைட் GF3 ப்ளே பண்றாரு. இப்ப வந்து D4 புஷ் பண்றாரு. D4 பாத்தீங்கன்னா இந்த D4 மூலியமா நம்ம வந்து ஒயிட்டுடைய D பானை வந்து டம்ப் பண்றோம். அண்ட் அது மட்டும் இல்ல பிளாக் உடைய குயினுக்கு பாத்தீங்கன்னா இந்த D4 மூலியமா இன்னொரு ஒரு ஆக்சஸ் கிடைக்குது. ஏன்னா நம்ம D4 ப்ளே பண்ணாம நம்ம வேற ஏதாவது மூவ் ப்ளே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒயிட் வந்து D4 ப்ளே பண்ணிடுவாரு. ஒயிட் D4 ப்ளே பண்ணிட்டாருன்னா இந்த பிஷப் வந்து கொஞ்சம் டம்ப் ஆயிடுவாரு. அண்ட் D4 ஸ்கொயருக்கு பாத்தீங்கன்னா பிளாக் உடைய குயின் மூலியமா ஆக்சஸ் வந்து கிடைக்காது. சோ நம்ம D4 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளுடைய கண்ட்ரோலை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறோம். அண்ட் ஒயிட்டுடைய கண்ட்ரோல் இது மூலியமா இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது. இப்ப இந்த D4 பானை பாருங்க. பிளாக் உடைய நைட்டு, பிளாக் உடைய குயின் அண்ட் பிளாக் உடைய பிஷப் வந்து 3 பீஸ் வந்து இந்த D4 பானை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரூக் HE1 ப்ளே பண்றாரு. அவருடைய லாஸ்ட் ரூக்க வந்து இப்ப கேம்குள்ள கொண்டு வராரு. இந்த இடத்துல பிஷப் B2 செக் வருது. இப்ப கிங்குக்கு இருக்கிற ஒரே ஸ்கொயர் கிங் B1 தான் வந்தாகணும். கிங் B1க்கு அப்புறம் இப்ப நைட் D5 வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ். நைட் D5 எதனால ஒரு ஸ்மார்ட்டான மூவ் கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒயிட் வேற ஏதாவது டம்பான மூவ் ப்ளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நைட் C3 வந்து செக்மேட் பண்ணிக்கலாம். அழகா இந்த பிஷப் வந்து 2 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இருக்கிற ஸ்கொயர்ல இப்ப கிங் வந்து செக்ல இருக்காரு. சோ இது மூலியமா செக்மேட் ஆயிடுவாரு. அதனால நம்ம நைட் D5 மூலியமா நைட் C3 செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம். நைட் C3 செக்மேட்டுக்கு நம்ம கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒயிட் என்ன பண்றாருன்னா ரூக் டெக்ஸ் ரூக் செக் கொடுத்துக்காரு. ரூக் டெக்ஸ் ரூக் செக்குக்கு அப்புறமா இப்ப குயின் டெக்ஸ் ரூக். இப்பயும் பாத்தீங்கன்னா நைட் C3 செக்மேட் நம்ம த்ரெட்டன் பண்றோம். ஒயிட் கண்டிப்பா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்றாருன்னா அவருடைய நைட் எடுத்துட்டு வந்து E4ல போறாரு. நைட் E4 மூலியமா இந்த C3 ஸ்கொயரை வந்து இந்த நைட் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான குயின் சாக்ரிஃபைஸ் பண்றாரு அலெக்கின். சோ இந்த இடத்துல பிளைண்ட் ஃபோல்ட்லயே பாத்தீங்கன்னா குயின் டெக்ஸ் E4 வந்து அவர் ஃபைண்ட் பண்ணிருக்காரு. குயின் டெக்ஸ் E4 மூலியமா நம்ம இந்த நைட்டை வந்து டேக் பண்றோம். அதாவது செக்மேட்டுக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க நைட்டை டேக் பண்றோம். நீங்க இந்த குயின் எல்லாம் சிம்பிளா டேக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நைட் C3 வந்து செக்மேட் ஆயிடும். அதனால இந்த குயினை வந்து உங்களால அக்செப்டே பண்ண முடியாது. உங்களுடைய செக்மேட்டுக்கு நீங்க டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால இந்த இடத்துல பிஷப்பை கொண்டு வந்து இங்க டிஃபெண்ட் பண்றாரு. பிஷப்பை கொண்டு வந்து டிஃபெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட இந்த இடத்துல குயின் E3 ப்ளே பண்றாரு. குயின் E3 பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இந்த இடத்துல சிம்பிளா பிஷப் டெக்ஸ் குயின் எல்லாம் ப்ளே பண்ணிட முடியாது. அதே நைட் C3 செக்மேட் வந்து அவைலபிளா இருக்கு. திருப்பி நீங்க குயின் டெக்ஸ் குயின் ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சிம்பிளா D டெக்ஸ் E3 ப்ளே பண்ணிக்கலாம். திருப்பி இந்த பிஷப் ஒரு த்ரெட் இருக்கும். இந்த பிஷப் தான் பாத்தீங்கன்னா நைட் C3 செக்மேட்டை வந்து பிரிவென்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த பிஷப்க்கே ஒரு அட்டாக்னா இந்த பிஷப்பால கண்டிப்பா வேற எங்கேயுமே போக முடியாது. சோ கண்டிப்பா இந்த பீஸை வந்து ஒயிட் விட்டு கொடுத்துதான் ஆகணும். சோ அதனால பிளாக் உடைய இந்த குயினை ஒயிட்டால பிஷப் வச்சும் டேக் பண்ண முடியாது. குயினை வச்சும் டேக் பண்ண முடியாது. இந்த இடத்துல ரூக்க வந்து அழகா E1க்கு கொண்டு வராரு ஒயிட். சோ ஒயிட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் வந்து ட்ரை பண்றாரு. இது வந்து பிளைண்ட் ஃபோல்ட் கேம் தானே. ஒரு சின்ன தவறு செஞ்சாலுமே நம்ம கேம் பினிஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னா ஒயிட் வந்து அவருடைய குயினை சாக்ரிஃபைஸ் பண்றாரு. அதாவது இந்த இடத்துல குயின் டெக்ஸ் குயின் வந்து அவைலபிளா இருக்கு பிளாக்குக்கு. பட் குயின் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா நம்ம ரூக்க பேக் ரேங்க்கு கொண்டு வந்து ஒரு சூப்பரான செக்மேட் கொடுக்கலாம். இவ்வளவு தூரம் ப்ளே பண்ற அலெக்சாண்டர் அலெக்கின் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ட்ரிக்க பார்க்க மாட்டாரா என்ன? சோ இந்த இடத்துல என்ன ப்ளே பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பிஷப் F5 ப்ளே பண்றாரு. பிஷப் F5 மூலியமா பிஷப் வந்து ஒரு ஆக்டிவான ஸ்கொயருக்கு கொண்டு வராரு. அண்ட் இப்ப பேக் ரேங்க்ல இருக்கிற வீக்னஸையும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு.
அண்ட் இந்த பொசிஷன்லயும் பாத்தீங்கன்னா 3வது வாட்டி அவருடைய குயினை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. அதாவது ரூக் டெக்ஸ் குயின் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. சோ ஒயிட்டும் வந்து ரூக் டெக்ஸ் குயின் வந்து ப்ளே பண்ணாரு. ஆப்வியஸா பிஷப் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா நைட் C3 வந்து செக்மேட் ஆயிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்ப ரூக் டெக்ஸ் குயின்க்கு அப்புறமா இந்த ரூக்க வந்து நம்ம திருப்பி கேப்சர் பண்றோம். இந்த ரூக்க கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப குயினுக்கு ஒரு அட்டாக் அண்ட் இந்த பிஷப் ஒரு அட்டாக். ஆப்வியஸா இந்த பானை உங்களால தொட முடியாது. ஏன்னா இங்க நைட் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அதனால ஒயிட்டுடைய குயின் வந்து ஃபைனலா F1க்கு போறாரு. இந்த பொசிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒயிட் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. சோ நம்ம டைமண்ட் ஷேப் செக்மேட் பேட்டர்ன் சொன்னோம் இல்லையா? சோ அத நம்ம இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி காட்டலாம். இந்த பொசிஷன்ல பிளாக் வந்து ஆக்சுவலா இப்ப பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப பான் டெக்ஸ் பிஷப் மூலமா இந்த C3 டிஃபெண்டரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்ப திருப்பி நைட் C3 செக்மேட் நம்ம த்ரெட்டன் பண்றோம். இந்த இடத்துல ஒயிட்டுக்கு இருக்கிற ஒரே வழி பிஷப் D1 தான் ப்ளே பண்ணி ஆகணும். பிஷப் D1 மூலமா இந்த C2 ஸ்கொயருக்கு கிங்குக்கு வந்து ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் தரும். இந்த இடத்துல சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா நைட் C B4 ப்ளே பண்ணிக்கலாம். நைட் C B4 மூலமா நம்ம சிம்பிளா இந்த C2 ஸ்கொயரை கவர் பண்றோம். இப்ப கிங்கால வெளியில வர முடியாத அளவுக்கு நம்ம கவர் பண்றோம். இந்த இடத்துல நெக்ஸ்ட் நைட் C3 செக்மேட்டை ஒயிட்டால தடுக்கவே முடியாது. சோ ஒயிட் இந்த இடத்துல வேற ஏதாவது மூவ் ப்ளே பண்ணா கூட நம்ம வந்து அழகா நைட் C3 செக்மேட் ப்ளே பண்ணிக்கலாம். நைட் C3 செக்மேட்டுக்கு அப்புறமா இங்க பாருங்க கிங்குக்கு முன்னாடி இருக்கிற பீசஸ் எல்லாம் பாருங்க அழகா டைமண்ட் ஷேப்ல இருக்கிறாங்க. சோ ஃபைனலா இந்த கேமை நம்ம முடிச்சு வைக்கும் போது ஒரு டைமண்ட் ஷேப் செக்மேட் பேட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்குது. இது மொத்தமாவே பாத்தீங்கன்னா பிளைண்ட் ஃபோல்ட்ல விளையாடப்பட்ட கேம் அண்ட் இது கூடவே பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு 5 கேம் மொத்தமா 6 கேம் விளையாண்டுருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல 3 வாட்டி குயின் சாக்ரிஃபைஸும் பண்ணிருக்காரு. இது வந்து பிளைண்ட் ஃபோல்டடாவும் சரி நீங்க போர்டை பார்த்து ப்ளே பண்ணாலுமே சரி இது வந்து ஒரு எக்ஸலண்டான கேம். சோ கண்டிப்பா இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.